இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஏத்துற பைப்பெல்லாம் உடையாமல் கொண்டு போய் சேர்த்தணுமாமா. அப்படி உடஞ்சிருச்சுன்னா என்னோடய பேட்டாவிலேருந்து பிடிச்சிக்கலாமா. அப்படி உடஞ்சிருச்சுனாக்குன்னா பேட்டாவிலேருந்து பிடிச்சிக்கலாமா. எப்படியாவது உடையாமல் கொண்டு போய் சேர்த்தணும். ட்ரை பண்ணுறேன். அடேங்க அப்பா, ஆரம்பமே அமர்க்களமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ரோடு கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டருக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. ஐயோ, எத்தனை டைமு கீரை மாற்றி மாற்றி காலு கிளச்சு. ஐயா சார், இனி அந்த இதில் வேறு பைப்பு வேறு உடையாமல் கொண்டு போக சொல்லியிருக்காங்க. இனி என்ன பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஷோ, கேரளாவுக்குள்ளே உள்ளே நனைஞ்சோன்னா இப்போ எத்தனை குழி. ஷோ, இது எத்தனை பைப்பு உடையுதோ. ஹீட்டு அதிகமாகிருச்சு. அப்படியே கொஞ்ச நேரம் ஓரம் கட்டி ஒரு கரும்பு ஜூஸ் குடிக்கலான்னு வந்திருக்கேன். இந்த ரோடு இருக்கிற நிலைமைக்கு குடிச்சாச்சு, கிளம்ப வேண்டியதா. ஒரு சில இடங்களில் ரோடு ஓரளவுக்கு இருக்குது. எப்படியோ ஒரு தீவுலேருந்து தப்பிச்சு பைபாஸ் ரோடு வந்தாச்சு. நீ இறக்குற இடத்துக்கு ஒரு 10 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. பார்க்கலாம் எத்தனை பைப் உடனே தெரியல. அப்பாடா, நல்ல வேலை பைப்புகளை எதுவுமே உடையலை. எல்லாமே சைடில் வந்து பாடியில் வந்து ஒட்டிக்கிச்சு. எதுவுமே உடையலை. இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டான டாஸ்க் கொடுக்கும்போது நல்லா தான் இருக்குது. எது பண்ணாலும் தைரியமாக பண்ணுங்கள். கண்டிப்பாக வெற்றி நிச்சயம்.